புதுச்சேரி மக்களுக்கு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று சாதனையாக ஏதாவது ஒரு சின்ன பட்டியல் போட முடியுமா உங்களால? நிச்சயமா 2021 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்கள், குறிப்பாக நம்முடைய ஏழை எளிய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள், சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உட்கட்டமைப்பு வசதி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணி நிரந்தரம், பணி உயர்வு, பதவி உயர்வு, இதை போன்ற 7th பே 7வது ஊதிய குழுவினுடைய நிலுவைத் தொகை, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த அரசு எல்லா தரப்பு மக்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. நம்ம குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதியோர் பென்ஷன் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட புதிதாக ஒரு 36,000 பேருக்கு முதியோர் பென்ஷன்கள் புதிதாக அப்ளை பண்ணவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே புதுவை மாநிலத்தில் மட்டும்தான் 55 வயதிலிருந்து முதியோர் உதவித்தொகை கொடுக்கின்ற ஒரே மாநிலம் புதுவை மாநிலம் தான். 55 வயசுலேருந்து அந்த முதியோர் உதவித்தொகை கொடுக்குறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை முதலில் அறிவித்து முதலில் அதை நடைமுறைப்படுத்திய மாநிலம் புதுவை மாநிலம். இப்போ நிறைய மாநிலம் அவங்க நாங்கள் தான் முதல்ல அறிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அது இல்லை, அது உண்மை இல்லை. எப்போ தொடங்கப்பட்டது? தேர்தல் முடிஞ்ச ஒரு 2 மாதத்து காலத்திற்குள்ளாகவே இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை நாங்கள் 2500 ரூபாயை உயர்த்தி கொடுக்குறோம்னு அறிவிச்சிருக்கிறோம் போன பட்ஜெட்டில். அது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ள அந்த 2500 ரூபாயும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், கண்டிஷன் இல்லாமல், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவர் கொடுப்போம், நிறைய கண்டிஷன் போட்டாங்க. ஆனால் அது மாதிரி கண்டிஷன் இதில் இல்லை. யாரெல்லாம் 23 வயசுக்கு மேலே 55 வயசுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு அந்த உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ற அந்த உதவித்தொகை கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு புதுவை மாநிலத்தில் கண்டறியப்பட்டு அந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டு வருகின்றது.